வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரஷீத். நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண எங்கே போகிறோம்னா மினி கோவாக்கு தாங்க போகிறோம். ஆமாம், மினி கோவா அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நம்ம வர்க்கலா பீச் தான் வந்து மினி கோவாம்பாங்க. 1 மினிட் யாரோ கூப்பிடுறாங்க. ஆமாம், யூடியூபர் ரஷீத் எக்ஸ்ப்ளோரர். இன்னையோட 2024 எண்ட் ஆக போது. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா 3000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh வியூஸ் வந்துருக்கு. இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிடணும். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எஃப்ஜியை வந்து ஃபுல் அண்ட் ரெடி பண்ணேன். ஸோ இவனை இப்போ நேம் என்ன வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ட்ரக்காரஸ், அதாவது டிராகன் நேம் வச்சிருக்கேன். ஸோ இவனை இப்போ வெளியே எடுத்துட்டு வந்தாலே எல்லாருமே வந்து என்ன மாடல் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே நம்ம டிராகனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம டிராகன் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்குவாட், நம்ம கேரளாவுக்குள்ள வந்து என்டர் ஆகிட்டோம். நம்ம செங்கோட்டையிலேருந்து வர்க்கலா பீச்சுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர். நம்ம லாங் ட்ராவல் பண்ணல எப்போதுமே 50 கிலோமீட்டர் வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம எப்போதுமே லாங் ட்ராவல் பண்ணல கேல்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டே பெட்ரோல் போட்டுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. அதுவும் இந்த மாதிரி கேரளாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரளாவில் பெட்ரோல் ரேட் அதிகம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்ச நேரத்துலாம் பெட்ரோல் பங்க் இருக்காது, தள்ளி தான் இருக்கும். நம்ம டிராகன் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி வெறும் 28 தாங்க மைலேஜ் கொடுத்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் வந்து கொடுக்கலாம் லாங்லலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பண்ணேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன் எப்படி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் நம்ம நேராக வர்க்கலா ஸ்டார்டிங்கில் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா மினி கோவான்னு சொல்கிற இந்த வர்க்கலா பீச்சில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து வர்க்கலாவோட என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸ் இல்லை, இன்னும் உள்ளே இருக்குது 1 கிலோமீட்டரு. ஆனால் போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்துலேருந்து அவ்வளோ ஒரு கூட்டங்க. இப்போ பைக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டிட்டு நம்ம வந்துடுவோம். கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிது. இப்போ இங்கே பாருங்கள், வர்க்கலா ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரீட்டில் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ரூட் ஷாப்லாம் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. அப்போ இது வந்து எப்படின்னா இப்போ போகிறது வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தாங்க இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை, ஹோட்டல்ஸ் இருக்கும், ரூம்ஸ் இருக்கும். எல்லாருமே வெளியூர்லேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா ப்ரீ புக் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொட்டு அடித்து மாஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே என்ன தெரியுமாங்க ஸ்பெஷல், இப்போ தமிழ்நாட்டு ஆளுகள் இருக்கும், கேரளா ஆளுகள் இருப்பாங்க. மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸு, அதுதான் மெயின். ஃபாரினர்ஸாக நான் காமிக்க பாருங்க, நம்ம போவையெல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவில் கூட இருந்தாலும் இருப்பேன் தான். பார்த்தீங்களா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பாருங்கள், லாங் ஹேராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆமாம், இவங்களும் வந்து ஃபாரினர்ஸ் தான். ஸோ இதே மாதிரி இன்னும் உள்ளே போவையில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் மாதிரியே வழக்கமாக கொட்டு அடித்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் வந்து டான்ஸ் ஆடும் போல் இருக்குது. ஆனால் இன்னும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறனால நம்ம அப்படி இன்னும் உள்ளே போய்கிட்டே இருப்போம். இன்னும் 1/2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம வர்க்கலா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க. இதுதாங்க ஒரு மெயின் பிளேஸு, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு, ஹெலிபேட் பிளேஸு. ஸோ ஹெச்இன் போட்டு ஹெலிகாப்டரில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் இங்கே தான் வந்து இறங்குவாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக வந்து இறங்குவோம். ஸோ அது தாண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த நாளுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே மெயினான ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து ட்ரம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணி அங்கே உள்ள மக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யாருனாலும் போய் டான்ஸ் ஆடிக்கலாம். இங்கே தனியாக அவங்களுக்கு டிஜேவும் வந்து இருக்கும். அது வந்து நம்ம பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே எல்லாருமே வந்து டான்ஸ் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பார் மாதிரி தெரியுது, ரெஸ்டாரண்ட். ஆனால் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பார் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அடி உரிச்சிடுவாங்க. நான் அந்த வீடியோலேயே வந்து காமிக்கேன். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே, ஆனால் டீசெண்டாக தான் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ மெயின் ஏரியாக்கே இனிமேல் தான் வந்து நம்ம போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வர்க்கலாவோட ஒரு மெயின் பாயிண்ட்னே சொல்லலாம். கிளிஃப் அப்படிம்பாங்க, கிளிஃப் ஏரியாம்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ போலீஸ்லாம் வந்து ஒரு 8 o'clockனால உள்ளே விட்டுட்டாங்க. இன்னும் போக வந்து ஆள் நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்கமா அங்கே ரைட் சைடில் ஃபுல்லாக ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, அப்புறம் ரெஸ்டாரண்ட், டிஜே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பீச்சு ஒரு 30 அடி கீழே பீச். இங்கே பார்த்தீங்களா ஃபாரினர்ஸ். நான் சொன்னேன்னா இப்போ இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் தாங்க இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே அழகாக தெரியும். இந்த ஹோட்டலில் எல்லாமே வந்து ஃபாரினர். அந்த பார்த்தீங்களா அதுதான் பீச்சு. பீச் ஆனால் ஒரு லெவலாக இல்லை, ஒரு 40 feet கீழே. இப்போ நைட்னால தெரிய விஷுவல் வந்து தெரியலை. ஸோ நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பீச்சு கீழே இறங்கி இந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலே நான் நைட் வந்து வந்ததில் இருந்தால் மார்னிங் தான் வந்திருக்கேன். ஸோ நைட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. என்னங்க இந்த ஹோட்டலில் ஃபுல்லாகவே வந்து ஃபாரினர்ஸ் தாங்க இருக்காங்க. வேறு தமிழ்நாடு யாருமே இல்லை, தமிழ் கேரளா யாருமே இல்லை.
ஒரு ஹோட்டலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. போகிற வழியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான். இப்போ நான் சொன்ன மாதிரியே தமிழ், ஃபாரினர்ஸ், அப்புறம் கேரளா 3 நாட்டுக்காரங்களும் வந்து இங்கே இருப்பாங்க. அதுதான் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கிளிஃப் ஏரியா. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குங்க இந்த கிளிஃப் ஏரியா. அந்த 2 கிலோமீட்டருமே பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸு, கிளப்பு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரூம்ஸு, இந்த 3 தான் வந்து மாறி மாறி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து இங்கே புக் பண்ணி வரலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரூம்ஸு, ஒரு ஊரே வந்து பின்னாடி இருக்குது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பீச் தான். இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோமா, அதில் லெஃப்ட்டில் வந்து கீழே இறங்கும். ஸோ அந்த ஸ்டெப்பில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீச்சுக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருந்த இடம் அந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம நடந்து வந்துட்டு இருந்த இடம். இப்போ மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள், அந்த லைட்டாக தெரியுது ஃபுல்லாகவே அந்த நம்ம நடந்து வந்த ஹோட்டல்ஸு. ஸோ அந்த ஹோட்டல்ஸில் இருந்து பீச்சுக்கு எத்தனை ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 feet இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மினி கோவான்னு சொல்லுவாங்க. மார்னிங் வந்து இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் மார்னிங் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ டைம் வந்து 10:30. ஸோ வயிறு பசிக்க ஆரம்பிச்சிங்க, நல்ல ஹோட்டலுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா பீஃப் கறி. இந்த கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பினேஷன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டா பீஃப் கறி உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நைட்டு மார்னிங் எப்போனாலும் ட்ரை பண்ணலாம். மதியம்லாம் வந்தீங்க அப்படின்னா மந்தி வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம இன்னொரு திருவனந்தபுரம் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து மந்தி சாப்பிட்ருந்தோம், அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மந்தி இருக்குன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து புரோட்டா பீஃப் மட்டும் பசங்க போதும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிடிச்சிட்டு இப்போ நேராக நம்ம கிளிஃபுக்கு போயிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இந்த வருஷமாவது நம்ம 1 million சப்ஸ்கிரைபர் அடிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் யாருனாலும் போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கலாம். எங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஒரு கேரளா கேர்ள்ஸ் இருக்காங்க. என் தம்பி ஆல்ரெடி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வந்துட்டான். நான்லாம் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அது இல்லாமல் கேரளா கேர்ள்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஃபாரின் கேர்ள்ஸ் இருப்பாங்க. யாருனாலும் போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கலாம். செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கீழே தான் வெடிப்பாங்கன்னு நினச்சிருந்தோம் ரோட்டில். கடைசி பார்த்தோன்னா அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பில்டிங் மேலே வெடி தாறுமாறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கிளிஃப் கிட்ட போனோம். கிளிஃப் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து உள்ளே விடலை. ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப ரஷ் ஆகிடுச்சிங்க. நாங்கள் எதிர்பார்த்ததுலேருந்து தமிழ் நிறைய பேர் பேசினாங்க. அவங்கள திருச்சி, சென்னைங்காங்க, எங்கே இருந்தாமோ நிறைய பேர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம ஒரு 2 o'clock ஆகுது. கிளிஃப்குள்ளே பையன் இன்னொரு இடம் இருந்துச்சு, அதுகளோடு நுழைஞ்சி உள்ளே வந்தாச்சு. இப்போ எல்லாருமே இங்கேயும் என்ஜாய் பண்ணி கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாருமே நீங்களே பாருங்கள், எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. நம்மளும் மிங்கிளாகி வந்து டான்ஸ் ஆடிக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம் வர்க்கலா பீச்சில் வந்து. ஸோ நான் யாரும் வந்தோம்னா நான் என்னோட பிரதர் ஃப்ரெண்டு வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. என்ன ஒரு மிகப்பெரிய போகிறேன்னா மெக்ஸோ வந்து கூப்பிட்டுலாம். கேரளா ரோடு ரொம்ப வந்து டேஞ்சரஸ் பார்த்திங்களா, அதனால் மெக்ஸோ கூப்பிட்டுலாம். அவனுக்கு 2 gift வந்து வாங்கியாச்சு. ஸோ இந்த 2025 உங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட மிகப்பெரிய ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா 1 million சப்ஸ்கிரைபர். எப்படியாவது இந்த வருஷமாக இந்த 1 million நம்ம அச்சீவ் பண்ணிடணும். நான் வர்க்கலாவில் ஸ்டே பண்ணி மார்னிங் வியூ காமிக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து கூட்டம் ஓவரு, ரூம்ஸ் எதுவுமே அவைலபிளே இல்லை. அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் நீங்களே வந்து லைவாக பாருங்கள் என்ன டைம்ட்டு. இப்போ ப்ரேயருக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ மார்னிங் 5:19 AM சரிங்களா, ஃபஜ்ர் டைமு. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக வந்து 40 கிலோமீட்டர் இன்னும். இது வந்து குளத்துப்புலன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃபேமஸான பள்ளி, உண்மையிலேயே மிகப்பெரிய பள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க.